Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 6th standard chapter 2 term 3ல try these page number 26 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா read the following numbers orally அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம ஓரலாக ரீட் பண்ணணும் அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம ப்ளஸ் 24னு சொல்லலாம், இல்லைனா வெறும் 24னு சொல்லலாம். இது வந்து -13, -9 அப்புறம் 8 சரிங்களா. Next, draw a number line and mark the following integers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்பர் லைன் ட்ரா பண்ணி நம்ம இந்த ஃபாலோயிங் இன்டீஜர்ஸை வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்பர் லைன் வந்து ட்ரா பண்ணிவிடுவோம். அழகாக பென்சில் ஸ்கேல் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்திங்கன்னா 0. ஸோ நம்மளுக்கு தெரியும் 0 வந்து மிடில் வரும். அதுக்குன்னு 0 மட்டும் நம்பர் லைன் எழுதக்கூடாது, கொஞ்சம் சில நம்பர்ஸை எழுதணும். ஓகே, நெகட்டிவ்லேயும் பாசிட்டிவ் சைட்லேயும் சம் நம்பர்ஸ் எழுதணும். ஸோ நம்மளுக்கு தெரியும் 0 மிடில், ரைட் ஹேண்ட் சைட் பாசிட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைட் நெகட்டிவ். இப்போ 0 எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். அதை வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி காட்டணும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்பர் -6. நீங்கள் வேணும்னா எல்லாமே ஒரே நம்பர் லைனில் கூட மார்க் பண்ணி காட்டிடலாம், ஏன்னா இது ஒரே சம் தானே. -6, 5, -8 வேணால் ஒரே நம்பர் லைன்லேயே கூட மார்க் பண்ணி நம்ம காட்டிடலாம். ஓகேவா. ஸோ இதுக்கு நான் செப்ரேட்டாக போட்டிருக்கேன். மீதி 3 சப்டிவிஷனுக்கு நான் ஒரே நம்பர் லைனில் தான் மார்க் பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், மீதி 3 சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா -6, அடுத்து வந்து 5, ஸோ 5 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து -8. ஸோ இங்கே இந்த மாதிரி -8 தான் அதிகமாக இருக்கிறதுனால நம்பர் லைனில், அதனால் நான் வந்து -8 வரைக்கும் எடுத்திருக்கேன் நெகட்டிவ் சைட். நீங்கள் இதுக்கப்புறம் இடம் இருந்தால் எடுத்துக்கலாம். இந்த நம்பரை கூட இதுலேயே நீங்கள் மார்க் பண்ணி ஒரே நம்பர் லைனில் இந்த சம்மை இந்த மாதிரி முடிச்சிடலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஆர் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் இன்டீஜர்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அப்போ அது எல்லாமே இன்டீஜர்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஓகே, அதாவது நம்ம சின்ன வயசு வரைக்கும் அது நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அடுத்து இன்டீஜர்ஸ் பற்றி படிக்கிறோம் இல்லையா 6th ஸ்டாண்டர்டில், அதனால் நம்ம வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்டீஜர்ஸ்ன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம யூஸ்ட் ஆகிடுச்சு அந்த வேர்டு. என்ன பண்ணணும்னா 1 is a integer, 2 is an integer அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்பர்ஸ் நம்ம என்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். which part of the integers are not whole numbers அப்படின்னு கேட்டிருக்காங்க. which part of the integers are not whole numbers அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த இன்டீஜர்ஸ் ஆர் நாட் ஹோல் நம்பர்ஸ். நெகட்டிவ் சைடு இருக்குல்ல, இன்டீஜரில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது கரெக்டாக. அப்போ நெகட்டிவ் சைடில் இருக்கிறதுலாம் ஹோல் நம்பர்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது, பாசிட்டிவ் சைடில் இருக்கிறது தான் ஹோல் நம்பர்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட்டு, how many units should you move to the left of 3 to reach -4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம வந்து இதில் நம்பர் லைனில் தான் ஷோ பண்ணணும். இங்கே பாருங்கள், கொஷின் பார்த்தீங்கன்னா how many units should you move to the left of 3. இங்கே 3லேருந்து லெஃப்ட் மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கொஞ்சம் சம் நம்பர்ஸை எழுதிக்கலாம் இங்கே சரிங்களா. போதும், இவ்வளோ நம்பர்ஸ் எழுதுனா போதும். 3லேருந்து -4 ரீச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ -4 வரைக்கும் கண்டிப்பாக இருக்கணும். how many units should you move to the left of 3 to reach -4. 3லேருந்து -4 போகிறதுக்கு எத்தனை யூனிட்ஸ் மூவ் பண்ணணும்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7 யூனிட்ஸ் அப்படின்னு எழுதணும் ஆன்சர் சரிங்களா. ஸோ நம்ம எத்தனை யூனிட்ஸ் மூவ் பண்ணணும்? 7 யூனிட்ஸ். இந்த சமுக்கு பார்த்தீங்கன்னா 7 யூனிட்ஸ் வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் 3லேருந்து மூவ் பண்ணால் தான் உங்களுக்கு -4 வந்து ரீச் ஆகுது. கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா உங்களுக்கு? how many units should you move to the left of 3 to reach -3. 3லேருந்து to reach -4. 3லேருந்து -4 போகிறதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் போகிறீங்க லெஃப்ட்டில் கேட்குறாங்க. 7 ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான் இந்த சம்ஸு. நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much for watching students. Bye bye.